வீட்டில் படுக்கையறையில் உறங்கிக் கொண்டிருந்த பிறந்து 43 நாட்களேயான பெண் குழந்தை காணாமல் போனதாக கதறி அழுத தாய். கட்டப்பையில் கிடந்த 43 நாட்களேயான குழந்தையை மீட்டெடுத்த போலீசார். சந்தேகத்தின் அடிப்படையில் விசாரணை செய்ததில் வெளிவந்த வெட்ட வெளிச்சமான உண்மை. சென்னை கிழக்கு கடற்கரை சாலை ஈஞ்சாம்பாக்கம் செல்வா நகர் பிரதான சாலையில் உள்ள தனியார் அடுக்குமாடி குடியிருப்பில் 34 வயதான அருண் அவருடைய மனைவி பாரதியுடன் வசித்து வருகின்றார். அருண் தனியார் கார் கம்பெனியில் கார் ஓட்டுநராக பணிபுரிந்து வருகிறார். அருண் பாரதி தம்பதியினருக்கு கடந்த 1.5 மாதத்திற்கு முன்பு ஒரே பிரசவத்தில் 2 பெண் குழந்தைகள் பிறந்தது. பாரதி இந்நிலையில் நேற்று நண்பகல் 2 பெண் குழந்தைகளையும் அறையில் உறங்க வைத்துக் கொண்டிருந்தார். அப்போது சில நொடியிலேயே ஒரு பெண் குழந்தையை காணவில்லை என கத்தி கூச்சலிட்டு உள்ளார். பாரதி கத்தி கூச்சலிடும் சத்தம் கேட்டதும் மேலே துணிக்காய வைத்திருந்த மாமியார் மற்றும் அருணின் அண்ணன் மனைவி இருவரும் ஓடி வந்து என்னவென்று கேட்டனர். அப்போது பாரதி குழந்தையை கட்டிலில் உறங்க வைத்துவிட்டு சமையல் அறைக்கு சென்றதாகவும் வந்து பார்த்தபோது ஒரு குழந்தையை மட்டும் காணவில்லை என்றும் கூறியுள்ளார். பின்னர் இந்த சம்பவம் குறித்து நீலாங்கரை காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற நீலாங்கரை போலீசார் குழந்தையின் தாய் மற்றும் வீட்டில் இருந்தவர்களிடம் விசாரணை மேற்கொண்டனர். இந்நிலையில் குழந்தையின் தாய் பாரதியிடம் போலீசார் கிடுக்குப்பிடி விசாரணை மேற்கொண்டதில் ஒரே பிரசவத்தில் 2 பெண் குழந்தை பிறந்ததில் இருந்தே காணாமல் போனதாக சொல்லப்படும் குழந்தை மட்டும் உடல்நிலை சரியில்லாமல் இருந்ததாலும் இதனால் பாரதி அதிக அளவில் மனதளவில் பாதிக்கப்பட்டு இருந்ததாலும் வீட்டில் யாரும் இல்லாத நேரம் பார்த்து பிறந்த அந்த பச்சிளங்குழந்தையை கட்டப்பையில் போட்டு வீட்டின் அருகே உள்ள காலி மைதானத்தில் தூக்கி எறிந்து விட்டதாகவும் போலீசாரின் விசாரணையில் தெரிவித்துள்ளார். விசாரணையில் கிடைத்த தகவலின் அடிப்படையில் காலி இடத்தில் சென்று பார்த்தபோது இறந்த நிலையில் 43 நாட்களேயான குழந்தையை மீட்ட போலீசார் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் குழந்தையின் தாய் பாரதியை நீலாங்கரை காவல் நிலையம் அழைத்து சென்று போலீசார் பல்வேறு விசாரணையை மேற்கொண்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.